ஒரு பேனிக்ல ஒரு 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 படபடப்புல என்ன பண்றது தெரியும். நாய்க்கு வேலை இல்ல, நிக்கிறதுக்கு நேரம் இல்ல. நோட் பண்ணிருக்கீங்களா இல்லையா? இப்படி இருந்தா அப்படி போவோம், அப்படி இருந்தா அங்க போவோம், அங்க இருந்து ரிவர்ஸ் வரும், இங்க இருந்து யூட்டன் பண்ணும், அங்க இருந்து அப்படி போவோம், இங்க இருந்து இப்படி வரும், அப்படி போவோம். இங்க பிஸியாவே இருக்கும். நாய் பாத்திருக்கீங்களா இல்லையா? எங்க வீட்டு நாய் சும்மா தான் படுத்துருக்கும், விட்டுருங்க. ஜென்ரலா அது அவன் திருட வந்தாலுமே பாட்டு சிரிச்சுட்டு படுத்துரும். ஆனா பாக்குற கால் மட்டும் ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கிரேட் டேன்னு எங்க நாய் விட்டுருங்க. அது நல்ல நாய் தான், பாவம். அது குழந்தை நாய்ங்க. அதை ஏன் மனிதனுக்கு ஏன் இப்படி வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? பகல்ல பூரா அந்த நாயோட ஃபீலிங்ல வந்து அப்நார்மலா சுத்திட்டு இருக்கான். நைட்டு மட்டும் ஆழ்ந்த மனநிலைக்கு ஒரு பெரிய ஞானியை போல படுத்து தூங்கி விடுகிறான். ஆனா நினைச்சு பாருங்க, இறைவன் நைட்டு தூக்கத்தை கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலைமை என்னத்துக்காகும்? Without sleeping, we cannot get the cosmic energy. Only while you sleeping, in Tamil we say suluthi. That state is called suluthi. In English we call it as hibernation. To get the energy and to gain the energy, you should hibernate yourself. How will you hibernate yourself? உங்களோட உடம்ப எப்படி ஹைபர்னேஷன்ல வச்சிருப்பீங்க? தூங்கணும், அவ்வளவுதான். எங்க தூங்குறேன், எப்போ தூங்குறேன், எந்திரிப்பனா இல்லனே தூங்குனீங்கன்னா அதுக்கு பேரு தூக்கம். நல்லா தூங்குறேன், இங்கதான் தூங்குறேன், நல்லா இருக்கு, சுகமா இருக்கு. ஆனா தூக்கம் வர மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு, ஆனா சூப்பரா இருக்கு. இதுக்கு பேரு யோக தூக்கம். யோக நித்திரை அப்படின்னா என்ன? நித்திரை என்றால் தூக்கம். யோக நித்திரை என்றால் யோகம் மனம் ஆன்மாவுடன் இணைதல் என்று பொருள். The mind is getting merged into the soul. That is actually called liberation or moksha or mukti.